அனைவர் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் விக்னேஷ். நான் பெரம்பலூர் மாவட்டத்தில ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். லாஸ்ட் இயர் அதாவது 2023 நடந்த தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்ரூட்மென்ட் போர்டு மூலியமா நடத்தப்பட்ட ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் எக்ஸாமினேஷன்ல ஆல் ஓவர் ரேங்க் 32 எடுத்து, இப்ப கரண்ட்லி ஐ அம் வொர்க்கிங் அஸ் எ ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் இன் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். என்னோட பேசிக் லெவல் இன்ட்ரோடக்ஷன குடுத்துட்டு, நான் என்னுடைய போர்ஷன்ஸ நான் என்னோட போர்ஷனோட சிலபஸ எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். நான் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட். பிஎஸ்சி அக்ரி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மதுரையில முடிச்சேன். அண்ட் தென் எம்எஸ்சி அக்ரி இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நியூ டெல்லியில கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்புறம் சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் எஃப்எஸ்எஸ்ஐ மூலயமா ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதை பத்தி தான் நம்ம முழுக்க படிக்க போறோம். அது மூலயமா நடத்தப்பட்ட சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் அண்ட் தென் டெக்னிக்கல் ஆஃபீசர் எக்ஸாமினேஷன்ல சிபிடி 1, சிபிடி 2 அதாவது 2 ஸ்டேஜஸா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. சிபிடி 1ல செலக்ட் ஆகுற ஸ்டூடெண்ட் சிபிடி 2க்கு எலிஜிபிலிட்டி ஆவாங்க. அந்த சிபிடி 1, சிபிடி 2 2மே எழுதி அதில் 1%ல சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அண்ட் தென் டெக்னிக்கல் ஆஃபீஸரும் எனக்கு போயிடுச்சு. தென் ஐ ரோட் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன் விச் கண்டக்டட் பை மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் இன் தமிழ்நாடு. அதை எழுதி அதில் கிளியர் பண்ணி இப்போ 1 இயர் லாஸ்ட் 1.5 இயராக நான் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நான் எந்த போர்ஷனை ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்னா, 3 யூனிட். இந்த 3 யூனிட்டோட முக்கியத்துவம் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எல்லா ஆஸ்பிரண்ட் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன் படிக்கக்கூடிய எல்லா ஆஸ்பிரண்ட்டும் 3 யூனிட்டோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். 3 யூனிட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் தான் அதிகமான வெயிட்டேஜ் இருக்கு. ஏன் வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னா, சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமினேஷனா இருக்கட்டும், டெக்னிக்கல் ஆஃபீஸர் எக்ஸாமினேஷனா இருக்கட்டும், இந்த சிபிடி 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1ல 80 கொஸ்டின் கேட்பாங்க மொத்தம். அதில் 50 கொஸ்டின் இந்த 3 யூனிட்ல இருந்தே கேட்பாங்க. ஏன் இந்த 3 யூனிட் முக்கியம் அப்படின்னு சொன்னா, இந்த 3 யூனிட் தான் எஃப்எஸ்எஸ்ஐயோட ஆக்ட பத்தி சொல்லுது, ரெகுலேஷனை பத்தி சொல்லுது, ரூலை பத்தி சொல்லுது, எஃப்எஸ்எஸ்ஐயோட இனிஷியேட்டிவ்ஸை பத்தி சொல்லுது. ஒரு பேசிக்கா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் பண்ணக்கூடிய ஒர்க் எல்லாத்தையும் பத்தி சொல்லக்கூடியது இந்த 3 யூனிட். அதனால தான் இதுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஈவன் எஃப்எஸ்ஓ தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன்லேயே இந்த போர்ஷன் முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. அதனால தான் இத அழுத்தம் திருத்தமா நான் உங்களுக்கு சொல்லிக்க விருப்பப்படுறேன். இப்போ உங்களுடைய சிலபஸ யூனிட் 1க்கான சிலபஸ், யூனிட் 2க்கான சிலபஸ், யூனிட் 3க்கான சிலபஸ ஃபுல்லா ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் நான் டீகோட் பண்ண போறேன். டீகோட் பண்ணி அது சம்பந்தமான கிளாஸஸ நம்ம நெக்ஸ்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சிலபஸ தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். முதல்ல ஒரு ரோட் மேப் கிடைக்கும். ஒரு ரோட் மேப் கிடைச்சா தான் நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். முதல்ல அந்த சிலபஸ நம்ம புரிஞ்சுக்கிட்டு, இது ஈஸி தான் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளார நினைச்சோன்னா தான் அது ஈஸியா அமையும். நம்ம இனிஷியலே கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறத விட சிலபஸை தெளிவா புரிஞ்சுக்க போறோம். அதை அனலைஸ் பண்ண போறோம். அடுத்து நம்ம பிபிடி நம்மளுடைய பிபிடி அண்ட் தென் கிளாஸஸை முழுமையா கவனிச்சு அதை நம்ம ரிவைஸ் பண்ணாலே நான் ஷுவரா சொல்றேன் 50 கொஸ்டினுக்கும் நான் அஷூரன்ஸ் தரேன். 50 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நீங்க எழுத முடியும் அப்படின்றதுக்கு அஷூரன்ஸ் தரேன். இப்போ அடுத்து நம்ம சிலபஸை பார்க்கலாம். இதான் நம்ம யூனிட் 1க்கான சிலபஸ். யூனிட் 1ல மேஜரா எதை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, இந்தியன் அண்ட் இன்டர்நேஷனல் ஃபுட் லாஸ் அண்ட் ஓவர்வியூ. அதிலேயே தெளிவா குடுத்துட்டாங்க. அண்ட் ஓவர்வியூனா நீங்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமினேஷனுக்கு தான் படிக்கிறீங்க ஒழிய, அதில பிஹெச்டி பண்றதுக்கு படிக்கல. ஸோ ஓவர்வியூவ நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி அவங்களே குடுத்துருக்காங்க. நான் எப்பவுமே எந்த வகுப்பு எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது ஒரே விஷயம் தான். ஒரு எக்ஸாமினேஷன்ல நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா 3 மந்த்ராவ நம்ம ஃபாலோ பண்ணணும். 3 மந்த்ராங்கிறது ரொம்ப 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 எசென்ஷியல் மந்த்ரா. இது உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே மந்த்ரா சிலபஸ். செகண்ட் பிஒய்க்யூ அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். 3வது மந்த்ரா என்னன்னா மார்க் டெஸ்ட் பிளஸ் ரிவிஷன். ஏன் சார் இது 3 முக்கியம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க சிலபஸ தெரிஞ்சுக்கிட்டா தான். நீங்க எதேதோ உட்கார்ந்து படிக்கிறத விட, சிலபஸ்ல என்ன குடுத்துருக்காங்க? அதுக்கு எப்படி நம்ம நோட்ஸ பிரிப்பரேஷன் பண்ணணும்? அந்த நோட்ஸ எப்பவுமே நோட்ஸ கன்சைஸா வச்சுக்கணும். ஒரே நோட்ஸ நம்ம ஃபாலோ பண்ணணும். அத கன்டினியூஸா ரிவைஸ் பண்ணணும். அது சம்பந்தமா கேட்கப்பட்டிருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர நம்ம பார்க்கணும். இன்ஸ்டிடியூட்லயோ நம்ம நெறைய மார்க் டெஸ்ட்ட நம்ம எடுத்துக்கணும்.
மார்க் டெஸ்ட் எடுத்துட்டு அந்த மார்க் டெஸ்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ணணும். மார்க் டெஸ்ட்டை இப்போ நம்ம இன்ஸ்டியூட் மூலியமாவே மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. அந்த மார்க் டெஸ்ட்ல இருக்கிற ஈச் அண்ட் 4 ஆப்ஷன் குடுக்குறாங்க. அந்த 4 ஆப்ஷனுக்கான ஆன்ஸர நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கொஸ்டின் மூலியமா 4 விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். 4 ஆப்ஷனுக்கு என்ன ஆன்ஸர்? அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து பிரெயின் ஸ்டார்மிங் அப்படின்ற கேப்பபிலிட்டி வளரும். அதுக்கப்புறம் ரிவிஷன். இந்த 3 விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம். அந்த 3 மந்த்ராவ நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஏன்னா எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் எவ்வளவோ பேர் எழுதுறாங்க. இப்ப டிஎன்பிஎஸ்சிக்கு 25,00,000 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு 25,00,000 பேர் கிட்டத்தட்ட எழுதுறாங்க. ஆனா கொஞ்சம் பேர் மட்டும் தான் பாஸ் பண்றாங்க. 2000 மெம்பர்ஸ்ன்னு சீட் வச்சாங்கன்னா, அவங்க மட்டும் தான் பாஸ் பண்றாங்கன்னா, ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு யுனிக் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் சொல்றேன். இந்த 3 விஷயத்த நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு, நமக்கான யுனிக்கான ஸ்ட்ராட்டஜிய வச்சுக்கணும். இது இருந்ததுன்னா கண்டிப்பா நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும். அப்படின்றது நான் சொல்றேன். இப்போ வந்து இந்த 3 விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, சிலபஸ பத்தி நம்ம வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்தியன் அண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் அண்ட் இன்டர்நேஷனல் ஃபுட் லாஸ். இந்தியன் இன்டர்நேஷனல் ஃபுட் லாஸ்னா, இந்தியால என்னென்ன ஃபுட் லாஸ் இருக்கு சார்? இன்டர்நேஷனல்ல என்னென்ன ஃபுட் லாஸ் இருக்குது? இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தான், ஒரு ஃபுட் லா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டா தான், ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா, நீ ஆக்ட் அடிப்படையில தான் நாளைக்கு ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் ஆனா செயல்பட போற. இப்ப நானு எனக்கான பைபிள் என்னதுன்னா, ஃபுட் சேஃப்டி ஆக்ட் தான். அந்த ஆக்ட் என்ன சொல்லுது? அதுல தான் சொல்லிருக்காங்க. ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் ஆஃப் இந்தியா 2006. இதுக்கு முன்னாடி ஆக்ட்டே இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னா, சோ மெனி ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சு. சோ மெனி ஆக்ட்ஸ் இருந்துச்சு. உதாரணத்துக்கு பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் 1954 அப்படின்னு இருந்தது. ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ் ஆக்ட்ன்னு இருந்துச்சு. நெறைய ஆக்ட் இருந்துச்சு. ஆனா, அத எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க 2006க்கு முன்னாடி நெறைய ஆக்ட்ஸ் இருக்கிறதுனால நெறைய கன்ஃப்யூஸ் ஆகுது. நெறைய மினிஸ்ட்ரீஸ் அதுல இன்வால்வ் ஆகுது. அப்ப நெறைய மினிஸ்ட்ரீஸ் இன்வால்வ் ஆகும்போதே, ஒரு ஆக்ட்ல ஒரு மினிஸ்ட்ரி அத வந்து ஃபோக்கஸ் பண்ணா தான், அந்த ஆக்ட் திறம்பட செயல்பட முடியும். அந்த சட்டம் திறம்பட செயல்பட முடியும். பல மினிஸ்ட்ரீஸ் இருக்கும்போது அந்த சட்டம் திறம்பட செயல்பட முடியாது. அதனால என்ன ஆகுதுன்னா, எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரே ஆக்ட்டா கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஆக்ட் தான் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் இந்தியா 2006 அப்படின்றாங்க. இத நம்ம வந்து சுருக்கி எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, எஃப்எஸ்எஸ்ஏ 2006 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எஃப்எஸ்எஸ்ஏ 2006னா ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட். இத கூட ஒரு உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ல கேட்கலாம். இதோட அப்ரிவியேஷன் எஃப்எஸ்எஸ்ஏ அப்படின்றதோட அப்ரிவியேஷன் என்ன? ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட். இந்த 2006ல எல்லா ஆக்ட்டையும் கன்சாலிடேட் பண்ணி, இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஆக்ட்ஸையும் ரிப்பீல் பண்ணிட்டு, கன்சாலிடேட் பண்ணி ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட்ன்றத கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட்ல என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு? இந்த ஆக்ட்ல இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் என்ன? இந்த ஆக்ட்ல என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது? இந்த ஆக்ட்ல எத்தன சாப்டர் இருக்குது? அப்படின்றது தான் முதல்ல நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல தான் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரா இருக்கட்டும், அதுக்குள்ளார இருக்கிற ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டினா என்ன? இந்த ஃபுட் சேஃப்டி ஆக்ட்ல தான் செக்ஷன் 4 அப்படின்ற செக்ஷன்ல எஃப்எஸ்எஸ்ஏஐ முன்னாடியே நான் சொன்னேன்ல, சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர், டெக்னிக்கல் ஆஃபீசர் எக்ஸாமினேஷன் அண்ட் தென் சென்ட்ரல் ஃபுட் அனலிஸ்ட் அந்த எக்ஸாமினேஷன கூட கண்டக்ட் பண்றாங்க. இவங்க எல்லாம் இந்த எக்ஸாமினேஷன கண்டக்ட் பண்றது யாருன்னா, சென்ட்ரல் அத்தாரிட்டி. சென்ட்ரல் அத்தாரிட்டினா ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதோடைய இதோடைய அப்ரிவியேஷன் நெறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டுருக்காங்க. நெறைய கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா, இதோட அப்ரிவியேஷனே கேட்டுருப்பாங்க. ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. சரிங்களா? இத எப்போ உருவாக்குனாங்கன்னா, ஆக்ட் 2006லயே வந்துருச்சு. ஆக்ட் 2006லயே வந்தாலும், இத எப்போ உருவாக்குனாங்கன்னா, 2008ல உருவாக்குறாங்க. சரிங்களா? இப்ப இந்த எஃப்எஸ்எஸ்ஐ எப்போ உருவாக்கப்பட்டது? எஃப்எஸ்எஸ்ஐயோட ஜெனிசிஸ் என்ன? எஃப்எஸ்எஸ்ஐல எவ்வளவு மெம்பர்ஸ் இருப்பாங்க? இது எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். இது எல்லாமே வந்து தெளிவா வந்து பார்ப்போம். இத பார்த்தீங்கன்னா, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 அதுல இருக்கிற புரோவிஷன் நான் சொல்லிட்டேன். 101 செக்ஷன்ஸ் இருக்குது. 12 சாப்டர்ஸ்ங்க. அந்த ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன்ஸோடயும் நம்ம வந்து படிக்கணும். அத தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. செக்ஷன் 32 என்ன சொல்லுது? ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருக்கான செக்ஷன் 38. 38 எத பத்தி சொல்லுது? செக்ஷன் 30 ஃபுட் சேஃப்டி ஆஃபீசரோட செக்ஷன் என்ன? அப்படின்லாம் கொஸ்டின் பேப்பர்ல கேட்பாங்க. புரோவிஷன்ஸ் என்ன? என்னென்ன புரோவிஷன்ஸ் இருக்கு? என்ன அதோட டெஃபினிஷன்? ஈச் அண்ட் எவ்ரி நம்ம எல்லாருமே வந்து யாருமே லாயர்ஸ் கிடையாது. அப்போ ஒரு ஆக்ட்ல இருக்கிற நுணுக்கங்கள டெஃபினிஷனா குடுத்திருப்பாங்க. இப்ப ஆக்ட்னா என்ன? ஆக்ட்க்கு அடுத்து ரூல் அப்படின்னு வரும். ஆக்ட்ல சில விஷயங்கள மட்டும் தான் குடுத்திருப்பாங்க. ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் சாம்பிள் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்த மட்டும் தான் குடுத்திருப்பாங்க. அவர் எப்படி சாம்பிள் எடுக்கணும் அப்படின்றத எஃப்எஸ்எஸ்ஐ ரூல்ஸ் 2011ல ரூல் வந்துச்சு. அந்த ரூல்ல அவ்வளவு எலாபரேட்டா குடுத்திருப்பாங்க.
ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எப்படி சாம்பிள் எடுக்கணும், ஃபுட் சாம்பிள்னா என்ன அப்படின்றது. இந்த டெஃபினேஷன்ல என்ன குடுத்திருப்பாங்கன்னா, ஃபுட்னா என்ன அப்படின்றதுக்கான டெஃபினேஷனையும் எலாபரேட்டா குடுத்திருப்பாங்க. ஃபுட் சேஃப்டினா என்ன? அடுத்து வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன? நெறைய டெஃபினேஷன்ஸ குடுத்திருப்பாங்க. சப்ஸ்டாண்டர்ட்னா என்ன? அன்சேஃப்னா என்ன? அத பத்தின டெஃபினேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு வகுப்புல ஃபுல்லாவே பார்ப்போம். அடுத்து வந்து டிஃபரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்றதெல்லாம் இருக்கும். அடுத்து வந்து ரூல்ஸ் சொன்னேன் இல்லையா? எஃப்எஸ்எஸ்ஐ எஃப்எஸ்எஸ்ஐ ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006ல வந்துச்சு. அதுக்கப்புறம் சிலர் ரூல்ஸ கொண்டு வராங்க. ரூல்ஸ் எப்போ வருதுன்னா 2011ல வருது. ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அந்த ஆக்ட் மூலியமா ஒரு அத்தாரிட்டிய கொண்டு வந்தாங்க. ஆக்ட்ட யார் வந்து கொண்டு போய் மக்கள்ட்ட சேர்ப்பா? ஆக்ட்ட யார் ரெகுலேட் பண்ணுவான்? அதுதான் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு மூலியமா தான் இந்த எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட்டே இயங்குது. எல்லா ஸ்டேட்லயும் எல்லா ஸ்டேட்டோடைய ஃபுட் அத்தாரிட்டியும் நிர்மாணிக்கிறது யாருன்னா, சென்ட்ரல்ல இருக்கிற எஃப்எஸ்எஸ்ஏ தான். அவங்க தான் சட்டத்தை இயற்றுவாங்க அப்படின்றாங்க. அடுத்து வந்து எஃப்எஸ்எஸ்ஏ ரூல்ஸ் 2011. இனிஷியல்ல ஒரு 6 ரெகுலேஷன்ஸ கொண்டு வந்தாங்க. முக்கியமா ஒரு ஆ அ ர இது வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, சட்டம் வந்துருச்சுன்னு சொன்னா, சில ரெகுலேஷன்ஸ் தேவை. ரெகுலேஷன்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா, ரெகுலேஷன்ஸ்ல இப்போ ஒரு சில விஷயங்கள பத்தின எலாபரேட்டான டிஸ்கஷன்ஸ் தேவ. அந்தந்த 2006ல ஆக்ட் கொண்டுச்சு. இப்ப நெறைய விஷயங்கள் மாறிடுச்சு. இப்போ வீகன் ஃபுட்ஸ்ன்னு வந்துருச்சு. ஆர்கானிக் ஃபுட்ஸ் எமர்ஜ் ஆயிருக்கு. 2006ல அவ்வளோ எமர்ஜ் ஆகல. அப்ப அத பத்தின டீட்டெயில்டான எலாபரேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ரீசென்ட்டா ஆர்கானிக் ஃபுட்ஸ்க்கு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. வீகன் ஃபுட்ஸ் ஃபுல்லாவே வெஜ் ஃபுட்ஸ் அப்படின்னா என்ன? அதே மாரி மாத்திரைகள் உணவு மூலியமா உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு சொல்றோம். அந்த உணவை மருந்தா கொண்டு வரது ஃபுட்ஸ் ஃபார் ஸ்பெஷல் டயட்டரி யூசர்ஸ். ஸ்பெஷல் டயட்டரி யூசர்ஸ்க்கு பயன்படுத்துகிற ஃபுட். அதுக்கு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப ஆக்ட் 2006ல கொண்டு வந்தாலும் அதோடைய பரிமாணங்கள ஒரு டைமும் ரெகுலேஷன்ஸா நம்ம வந்து கொண்டு வந்துட்டே இருக்கோம். இப்ப கரண்ட்ல 22 ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ரெகுலேஷன்ஸ்ல முக்கியமான ரெகுலேஷன்ஸ நம்ம வந்து பார்க்கணும். இப்ப லைசென்சிங் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெகுலேஷன் இருக்குது. லேபிளிங் அண்ட் டிஸ்ப்ளே ரெகுலேஷன்ஸ்னு இருக்குது. அந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் முக்கியமான சரத்துக்கள். இது எல்லாமே நம்ம வந்து படிக்கணுமா அப்படின்னா கிடையாது. அதுல முக்கியமான விஷயங்கள் எது எது கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க அப்படின்றத மட்டும் நம்ம சொல்லுவோம். இப்போ ஓவர்வியூ ஆஃப் த அதர் ரெலவன்ட் பாடிஸ். அதர் ரெலவன்ட் பாடிஸ்னா என்ன? இப்ப எஃப்எஸ்எஸ்ஏ ஒரு பாடி. ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாங்கிறது ஒரு பாடி. அதே மாரியே ஃபுட்டோட தொடர்புடைய வேற பாடிஸும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஏப்படா அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். அதர் ரெலவன்ட் பாடிஸ்ல என்னென்ன இருக்கு? ஏப்படா. இந்த ஏப்படாவோட வேலை என்ன சார்? ஏப்படா எப்போ உருவாக்கப்பட்டுச்சு சார்? அது யார் இப்ப தலைவரா இருக்கிறா? இந்த மாரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இப்ப கரண்ட் யாரு ஏப்படால தலைவரா இருக்கா? ஏப்படால முக்கியமான செக்ஷன்ஸ் என்ன இருக்கு? ஏப்படாவோட ஆப்ஜெக்டிவ் என்ன? அதெல்லாம் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல செட் பண்ணுவாங்க. ரொம்ப டீட்டெயில்டா கேட்க மாட்டாங்க. ஏப்படாவோட மேஜர் விஷயம் என்ன? ஏப்படானா அக்ரிகல்ச்சரல் ப்ராசஸிங் எக்ஸ்போர்ட் டெவலப்மென்ட் அத்தாரிட்டின்றது பேரு. இதோட அப்ரிவேஷன் கூட கொஸ்டின் பேப்பர்ல கேட்பாங்க. ஏப்படாவோட அப்ரிவேஷன் என்ன? ஏப்படாவ யார் உருவாக்குனா? இந்த மாரி கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்கலாம். அதோட அப்ரிவேஷன்ஸ் ஏப்படா வந்து எக்ஸ்போர்ட் டெவலப்மென்ட் அத்தாரிட்டின்றது நம்ம அந்த இதுலயே இருக்குது. இதே மாரி நெறைய அமைப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு ஸ்பைஸ் போர்டுன்னு இருக்கு. ஸ்பைஸ் போர்டு இருக்கு. காஃபி போர்டு இருக்கு. இதெல்லாம் உணவு பொருள் தானே. டீ போர்டு இருக்கு. இந்த மாரி அதர் ரெலவன்ட் பாடிஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து படிக்கிறோம். எம்பெடா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மெரைன் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மென்ட் அத்தாரிட்டி. இதெல்லாம் உணவுப் பொருளோட தொடர்பு இருக்கிறதுனால, இந்த அமைப்புகள்ல இருந்து நமக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த அமைப்புகள்ல இருந்து மேஜரான கொஸ்டின் பேப்பர்ஸ் வரும். மேஜரா நம்ம ஆக்ட், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் அதுக்கப்புறம் அதர் ரெலவன்ட் பாடிஸ் அப்படின்றது நம்ம சிலபஸ்ல இருக்கு. அத வந்து நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். அதையும் நம்ம வந்து ஒரு ஒரு ஆ ஒவ்வொரு பாடிஸையும் நம்ம வந்து தனியா பார்ப்போம். அடுத்து வந்து இன்டர்நேஷனல் ஃபுட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், லாஸ், ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட். இப்போ வந்து இந்தியன்ல முடிஞ்சிருச்சு. இந்தியன்ல என்னென்ன லா இருக்கு அப்படின்றது முடிஞ்சிருச்சு. இந்தியால ஃபுட்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட் 2006ல கொண்டு வந்தது தான் முக்கியமான விஷயம்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரூல்ஸ் இருக்கு. 2011ல கொண்டு வந்தாங்க. 2011லயே நெறைய ரெகுலேஷன்ஸ கொண்டு வந்தாங்க. இப்போ வரைக்கும் 22 ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துட்டோம். அதோட தொடர்புடைய பாடிஸ பார்த்தாச்சு. ஆனா இன்டர்நேஷனல் லாஸ் என்ன இருக்கு? இன்டர்நேஷனல் லானாவே நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மேஜரா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கோடெக்ஸ். கோடெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோடெக்ஸ் அலிமென்டேரியஸ் கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷன் இருக்கு. இதான் இன்டர்நேஷனல் லாவஸ் எல்லாத்தையும் இப்ப எப்படி இந்தியால ஒரு ஃபுட் லா அப்படின்னு அத கொண்டு வரது யாரு அப்படின்னு சொன்னா, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்க தான் ரெகுலேஷன்ஸ சட்டத்தை இயற்றாங்க. சட்டம் அப்படின்னா என்னன்னா,
இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சட்டம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஆக்ட். இந்த எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட்க்கு முன்னாடி நெறைய ஆக்ட் இருந்தது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எஃப்எஸ்எஸ்ஏனா இனிமேல் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட்ட தான் அவர் வந்து சொல்றாரு சார் அப்படின்றதையும் ஞாபகம் வரணும். இந்த எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட்ட முதல்ல எடுத்த உடனே பார்லிமென்ட்ல ஒரு பில்லா பாஸ் பண்ணுவாங்க. பில்லுன்னா இப்போ வந்து நெறைய இது பண்ணோம். சட்ட மசோதா, சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மென்ட் பில். பில்லுங்கிறது அத தாக்கல் பண்றாங்க. வெதர் ராஜ்யசபா பிளஸ் லோக்சபா அப்படின்னு 2 அமைப்பு இருக்கு. இந்த 2 அமைப்பும் ஓகே குடுத்து, அது வந்து பிரசிடென்ட் கிட்ட போகும். பிரசிடென்ட்னா நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவர். பிரசிடென்ட் கிட்ட போயி, பிரசிடென்ட் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா, ஒரு பில், மசோதா அப்படிங்கிறது சட்டமாகுது, ஆக்ட் ஆகுது. அதே மாரி தான் இந்த எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட்டையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட்ட கொண்டு வந்து, அத வந்து சட்டமா நாடு முழுக்க செயல்படுத்துறாங்க. இந்த எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட்ல ஏதோ ஒரு விஷயத்த திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, என்ன பண்ணணும்னா பார்லிமென்ட்ல கன்கரன்ஸ் வாங்கணும். இத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம இன்டர்நேஷனல் லாஸ்க்கு வருவோம். இன்டர்நேஷனல் லாஸ்ல மேஜரா நம்ம எத பார்த்தோம்? கோடெக்ஸ். கோடெக்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லங்க. ஃபுட் கோட். உலகம் முழுக்க இருக்கிற எல்லா ஃபுட் கோடையும், எல்லா இதையும் கிளப் பண்ணி, இப்ப யூரோப்பியன் யூனியன்ல ஒரு ஃபுட் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அமெரிக்கால ஒரு ஃபுட் இருக்கும். அந்த எல்லா இதையும் கிளப் பண்ணி அவங்க வச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு பைபிள் மாரி. எல்லா நாடுகளுக்கும் பைபிள். இப்ப ஏதோ ஒரு விஷயம் புதுசா வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம எத ரெஃபர் பண்ணுவாங்க? எஃப்எஸ்எஸ்ஐ எத ரெஃபர் பண்ணுவாங்கன்னா, கோடெக்ஸோட அந்த புக்க தான் ரெஃபர் பண்ணுவாங்க. லத்தீன் வேர்ட்ல ஃபுட் கோட் அப்படின்னு பேரு. இந்த கோடெக்ஸ ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த கோடெக்ஸ்னா என்ன? அதுல எத்தன மெம்பர்ஸ் இருக்கிறாங்க? கோடெக்ஸ் எப்போ உருவாக்கப்பட்டது? அது எந்தெந்த அமைப்புகள் சேர்ந்து உருவாக்கப்பட்டது? எந்த தேதியில உருவாக்கப்பட்டது? அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இந்த சிலபஸ நம்ம வந்து பார்த்துட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். அப்ப சொல்லும்போது இன்னும் இன்னும் நல்லா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்ப கோடெக்ஸ் அமைப்பு இருக்கு. கோடெக்ஸ்ல என்ன குடுத்திருக்காங்க? கைட்லைன்ஸ் கன்சர்னிங் ஃபுட் சேஃப்டி ஓவர்வியூ ஆஃப் த கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் கமிஷன். கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் கமிஷன்ங்கிறது 1963ல கொண்டு வந்தாங்க. 2 அமைப்புகள் சேர்ந்து உருவாக்குனாங்க. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அண்ட் தென் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். இந்த 2 அமைப்பும் சேர்ந்து 1963ல கோடெக்ஸ்ன்ற ஒரு அமைப்பு கொண்டு வரணும். எல்லா வேர்ல்டுக்கும் காமனான ஒரு ஃபுட் கோட வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சு அத வந்து கொண்டு வந்தாங்க. அதோட ஹிஸ்டரி, மெம்பர்ஸ் எத்தன பேர் இருப்பாங்க? அதுல நெறைய கமிட்டீஸ் இருக்கு. இதோட அப்ரிவேஷன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஜாயிண்ட் எக்ஸ்போர்ட் கமிட்டி ஆன் ஃபுட் அடிட்டிவ்ஸ் இதோட விரிவாக்கம். இதோட விரிவாக்கம்லாம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல. அடுத்து வந்து WTO அக்ரிமெண்ட்ஸ். இதுல 2 அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. இத பத்தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. SPS அப்படின்னா என்ன? SPSனா சானிட்டரி அண்ட் ஃபைட்டோ சானிட்டரி. TBTனா என்ன? ட்ரேட் பேரியர்ஸ் டெக்னிக்கல் பேரியர்ஸ் ஆன் ட்ரேட் அப்படின்றது. இப்போ சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து பார்க்கறப்ப அத பத்தி அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு பேஜுக்காவது நோட்ஸ வந்து டெவலப் பண்ணிக்கணும். இப்ப நம்ம கிளாஸ்ல இருக்கிற நோட்ஸ் மோர் தென் எனஃப். அப்போ ஃபர்ஸ்ட் இந்தியன் லாஸ், இன்டர்நேஷனல் லாஸ். அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் அக்ரிடேஷன் பாடிஸ். நேஷனல், இன்டர்நேஷனல் அக்ரிடேஷன் பாடிஸ். இப்ப அக்ரிடேஷன்னா என்ன? அக்ரிடேஷன்னா அதுக்கு வந்து ஒரு உரிமையை குடுக்குது. அக்ரிடேஷன்னா இப்போ வந்து ஒரு லேப் வச்சிருக்காங்க அப்படின்னா, நான் அக்ரிடேட் வாங்கணும். ஒரு கடை வச்சிருக்கிறேன்னா, நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நான் வந்து சட்டத்துக்கு முன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதே மாரி அதுக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்கு. நான் வந்து ஒரு ஃபுட் லேப் வைக்கிறேன். ஃபுட் லேப் வச்சு டெஸ்ட் அனலைசிஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது. அக்ரிடேட்டட் பாடி எது அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தையும் அடிக்கடி நம்மளோட இதுல ரெஃபர் பண்ணுவோம். NABL. லேபுக்கு எல்லாம் அக்ரிடேஷன் குடுக்குறது NABL அப்படின்ற ஒரு அமைப்பு தான். நேஷனல் அக்ரிடியேஷன் போர்ட் ஃபார் லெபோரட்டரி. லெபோரட்டரி. இதே மாரி அக்ரிடேட்டட் பாடி நெறைய இருக்கு. குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா. குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாங்கிறது ஒரு அக்ரிடேட்டட் பாடி. ISO இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்றது ஒரு அக்ரிடேஷன் பாடி. இந்தியால பிஸ் அப்படின்ற ஒரு அக்ரிடேஷன் அமைப்பு இருக்கு. பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். இப்போ வாட்டர் பாட்டில்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பிஸ் அப்படின்ற இது இருக்கும். ஹனில எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்மார்க் அப்படின்ற ஒரு அக்ரிடேட்டட் அக்மார்க் அப்படின்ற முத்திரை இருக்கும். இதுவும் ஒரு
அக்ரிடேஷன் தான். இந்த மாதிரி அக்ரிடேட்டட் பாடிஸ் எல்லாம் பார்த்தோம்னா முதல் யூனிட்டுங்கிறது முடிஞ்சிருது. இந்த 3 யூனிட்டுமே நீங்க வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு குழப்பிக்க தேவையில்ல. 3 யூனிட்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு கிளப்டா தான் இருக்கும். இப்ப நம்ம எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட்ல படிக்கக்கூடியது ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரோட பத்தி படிக்கிறதோ அதோடயே சேர்ந்து வரும். அப்போ 3 யூனிட்டையும் நீங்க தனித்தனியா பார்க்க தேவையில்ல. 3 யூனிட்டையும் கிளப்பா தான் இருக்கும். இந்த 3 யூனிட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இப்ப நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட்னா என்ன? அதோட ப்ரொவிஷன்ஸ் என்ன? எத்தனை செக்ஷன்ஸ் இருக்கு? அத வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்த ஆக்ட்ட ஃபுல்லா பார்த்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து ரூல்ஸ் இருக்கு. 2011ல கொண்டு வந்தது. சில ரெகுலேஷன்ஸ் இப்போ வரைக்கும் கொண்டு வந்திருக்க அந்த 22 ரெகுலேஷன்ஸ்ல முக்கியமான விஷயத்த படி படிக்க போறோம். அடுத்து வந்து ரெலவன்ட் பாடிஸ். ஒரு ரெலவன்ட் பாடிஸையும் எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் கவுன்சில், அயப்பெடா, எம்பெடா அத பத்தின பேசிக்கான டீடைல்ஸ் எப்போ உருவாக்குனது அத பத்தி பார்த்தா 3வது போர்ஷன் முடிஞ்சுச்சு. அடுத்து வந்து இன்டர்நேஷனல் இந்தியன் லாஸ் பார்த்தாச்சு. இன்டர்நேஷனல்ல என்ன இருக்கு? இன்டர்நேஷனல்ல கோடெக்ஸ் அப்படின்றது இருக்கு. அந்த கோடெக்ஸோட மெம்பர்ஸ் யாரு? அத பத்தி பார்த்தோம்னா முடிஞ்சிருச்சு. வேர்ல்டு ட்ரேட் அக்ரீமெண்ட்ஸ்ல எக்ஸ்பிஎஸ், டிபிடிய பத்தி பார்க்க போறோம். இது வந்து அம் அ மொத 4 இதுக்கானது. அடுத்து அக்ரிடேட்டட் பாடிஸ்ல குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டேன். NABL அப்படின்ற ஒரு அக்ரிடேட்டட் பாடி இருக்குன்னு சொல்லிட்டேன். இத பத்தியெல்லாம் பார்க்கணும். இத பத்திலாம் டீடைல்டா பார்த்தோம்னா யூனிட் முடிஞ்சிச்சு. சரி இந்த யூனிட்ல எப்படி சார் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றது தான் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம். பாருங்க. When did the food safety and standards regulation came into force? இப்ப இதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் குடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸுமே ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு 4 ஆப்ஷனுக்கு ஏதோ ஒரு ஆன்சர் இருக்கும். நம்ம அப்படிதான் பார்க்கணும். இந்த 4 ஆப்ஷன்ஸ்க்குரிய ஆ ஆப்ஷன்ஸ்ல என்ன ஆன்சர் அப்படின்றது பார்க்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப இதுக்கான ஆன்சர நம்ம வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணும்போது தெரியும். நான் இத வந்து ஆன்சர் இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க வந்து ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனா பேசிக்கா எப்படி வந்து ஒரு கொஸ்டின ஃப்ரேம் பண்றாங்க பாருங்க. ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட்னா நான் எப்போ உருவாக்குனாங்க? 2006ல உருவாக்குனாங்கன்னு சொல்லிட்டேன். இது ரெகுலேஷன். ரெகுலேஷன் 2011ல வந்துருச்சுன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா அது எந்த டேட்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப எஃப்எஸ்எஸ்ஏ ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற வார்த்தை இருந்துச்சா? இப்ப கொஸ்டின் பேப்பரா கேட்டிருக்காங்க. எப்ப கேட்டிருக்காங்க? சிஎஃப்எஸ்ஓ 2022ல கொஸ்டின் கேட்ருக்காங்க. அப்ப கொஸ்டின் எப்படி வந்து ஓவர் வியூனா அதுக்கேத்த மாரி தான் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்க. கோடெக்ஸ் அலிமென்டேரியஸ் கமிஷன். கோடெக்ஸ்ன்ற வார்த்தை நம்ம சிலபஸ்ல இருந்தது. கோடெக்ஸ வச்சு ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க பாருங்க. நானே இந்த சிலபஸ் எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். எந்தெந்த அமைப்புகள் சேர்ந்து விச் இன்டர்நேஷனல் ஃபுட் ஸ்டாண்டர்ட் பாடி ஜாயிண்ட்லி எஸ்டாப்ளிஷ்ட் கோடெக்ஸ் அலிமென்டேரியஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்தெந்த அமைப்புகள் சேர்ந்து உருவாக்குனாங்க? இதுக்கு உங்களுக்கே ஆன்சர் சொல்லிட்டேன். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அதே மாரி எஃப்எஸ்எஸ்ஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? எஃப்எஸ்எஸ்ஐ செக்ஷன் 4 மூலியமா உருவாக்குன ஒரு அமைப்பு. எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட்ட நிர்மாணிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வேணும்னு செக்ஷன் 4 மூலியமா உருவாக்குன ஒரு அமைப்புல, அது எப் எந்த எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்காங்க. அது எங்க இருக்கு? ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? அப்படின்னு ஒரு கொஸ்டின் பேப்பர செட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து முன்னாடியே சொன்னேன். நெறைய ஆக்ட்ஸ் முன்னாடி இருந்துச்சு. அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட்ட கொண்டு வந்தாங்க. இப்ப பிரிவென்ஷன் ஆஃப் பிஎஃப்ஏ ஆக்ட்ட எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்றது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். சிஎஃப்எஸ்ஓ அத பத்தி நம்ம பார்ப்போம். 8 ஆக்ட்ட வந்து ரிப்பீல் பண்ணிட்டு எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட்ட கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் எப்படி கொஸ்டின ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க? ரொம்ப கஷ்டமா ஃப்ரேம் பண்றாங்களா? அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஓவர்வியூக்காக குடுக்குறேன். இதுக்கான ஆன்ஸர நீங்க பின்னாடி நடத்த உங்களுக்கே அதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துரும். அப்போ 1954ல அது வந்து உருவாக்குனாங்க. அடுத்து வந்து ஹூ ரெப்ரசன்ட்ஸ் இந்தியா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். அப்ப அந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இந்தியன் அண்ட் இன்டர்நேஷனல் ஃபுட் லாஸ் இந்தியன் பாடிஸ் இருக்கு. இன்டர்நேஷனல் பாடிஸ்ல ஐஎஸ்ஓ வருது. அந்த ஐஎஸ்ஓ அப்படின்ற அமைப்பு இந்தியால இருக்கிற ஐஎஸ்ஓ அமைப்பு ஐஎஸ்ஓ அமைப்பு மூலமா நிர்மாணிக்கப்படுகிற பாடி எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது எல்லாமே முக்கியமான பாடிஸ் தான். இப்ப எப்படி ஏப்படா பத்தி பார்த்திருக்கோம்ல, அதர் ரெலவன்ட் பாடிஸ். அந்த அதர் ரெலவன்ட் பாடிஸ்ல இது எல்லாமே வந்துரும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன பத்தி படிப்போம். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் பத்தி படிப்போம். ஏப்படாவ பத்தி படிப்போம். பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட பத்தி படிப்போம். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் பத்தி படிப்போம். இந்த அதர் ரெலவன்ட் பாடிஸ்ல இது எல்லாமே வந்துரும். சரிங்களா? அப்ப இப்படிதான் நம்ம வந்து சிலபஸ அப்ரோச் பண்ணணும். இந்த விதத்துல அப்ரோச் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸையும் நம்ம வந்து பார்க்கும்போது, நமக்கு ஈஸியா ஒரு போர்ஷன் முடிச்சுட்டோம் அப்படின்ற வந்து ஒரு தெம்பு வந்துரும். ஒரு கரையா நம்ம வந்து கடக்க நமக்கே ஓகே இவ்வளவுதான் சிலபஸ். இப்படிதான் படிக்க போறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் மேப் நம்ம மைண்டுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம டைம் ஷெட்யூல் போட்டு நம்மளால படிக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு, இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான சிலபஸ நீங்க திருப்பி திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். இனிமேல் அடுத்தடுத்த வீடியோஸ்ல யூனிட் 2, யூனிட் 3 அத பத்தின எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு வரும். ரொம்ப நன்றி. தேங்க் யூ.